போலி ரெசிபி இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். மைதாக்கு ஆல்டர்னேட்டிவாக டர்மரிக் பவுடர் கலருக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா குக்கரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக்கரில் வச்சுக்க போகிறேன். இப்போ அவிச்சு இந்த கடலை பருப்பை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி இதை நான் ஒரு பேனில் சேர்த்துக்க போகிறேன். கூடவே பார்த்திங்கன்னா வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இப்போ அகைன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய் ஏலக்காய் அரைச்சி நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டோவை நல்லா இந்த மாதிரி தட்டி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தட்டி எடுத்து போலி ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேனில் போட்டு இதில் நம்ம நெய் சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டியாக மைதாக்கு ஆல்டர்னேட்டிவ் போலி ரெடி.